வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விண்மீன் கதைகள். இன்றைய கதையோடு நான் உங்கள் மேனகா. ஷராஜத் மன்னரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த செய்தியை கேட்டு அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்படியா முடியணும் என்று நாட்டு மக்கள் மிகவும் வேதனைப்பட்டனர். துனியாஜத் அவளிடம், அக்கா, ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்த? எங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கென்ன அவ்வளோ பிடிவாதம் என்று கண்கலங்கி கேட்டாள். அதற்கு ஷராஜத், கவலைப்படாத, நான் நல்லது செய்யத்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். எப்படியாவது மன்னரோட மனச மாத்தி நம்ம நாட்டு கன்னி பெண்கள் எல்லோரின் உயிரையும் காப்பாத்த என்னால முடிஞ்சதை செய்றேன். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அதுக்கு உன் உதவி வேணும். செய்வியா? நிச்சயமா செய்வேன், சொல்லு அக்கா. சரி, திருமணம் முடிஞ்சதும் உன்னை பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லி உன்னை அரண்மனைக்கு வரவழைப்பேன். நீ வந்ததும் என்னை ஒரு கதை சொல்லச் சொல்லு. திருமணம் நல்லபடியாக முடிந்தது. திட்டமிட்டபடி துனியாஜத்தும் அரண்மனைக்கு வந்து ஷராஜத்திடம், அக்கா, தினமும் நீதான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்ப. நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட, அதனால கடைசியா இன்னைக்கு எனக்கு ஒரு கதை சொல்றியா என்று கேட்டாள். அதற்கு ஷராஜத், நான் இப்போது மன்னரின் அடிமை. அவர் அனுமதி தராமல் என்னால் ஏதும் செய்ய முடியாது. அவர் அனுமதித்தால் உனக்கு கதை சொல்கிறேன் என்றாள். அக்கா தங்கையின் உரையாடலை கேட்ட மன்னரின் மனம் உருகியது. எனவே அவர், உனக்கு கதையெல்லாம் சொல்லத் தெரியுமா? சரி, சொல், நானும் கேட்கிறேன் என்றார். ஷராஜத் கதை சொல்லத் தொடங்கினாள். இதோ இதுதான் அவள் சொன்ன கதை. ஒருத்தர் பல நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்வார். ஒரு நாள் வேலை விஷயமா வெளியூர் புறப்பட்டார். போற வழியில வெயில் அதிகமாயிருந்ததால ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுத்தாரு. ரொம்ப பசி எடுத்ததால தன் பையிலிருந்து ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அதன் கொட்டையை துப்பினாரு. அப்போது திடீரென புகைப்படலம் உண்டாகி ஒரு பூதம் அவர் முன்னே தோன்றியது. அது தன் கையில் ஒரு கத்தியோடு அவரை கொல்ல வந்தது. ஐயோ, என்னை கொல்லாதே என்று பதறினார். நீ என் ஆசை மகனை கொன்னுட்ட, அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று கர்ஜித்தது அந்த பூதம். உன் மகன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவனை பார்த்ததும் இல்ல, கொல்லவும் இல்ல. வீண் பழி போடாதே என்றார். என் மகன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். நீ துப்பிய பேரிச்சம்பழ கொட்டை அவன் மீது பட்டு அவன் இறந்துட்டான் என்று சொன்னபடி வியாபாரியை கீழே தள்ளி கொல்ல முயன்றது. அப்போது அவர், எப்படியும் என்னை கொல்லப் போற, சாகும் முன் என் கடமைகள் சிலவற்றை நான் செய்யணும். எனக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடு. என் மனைவி மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஏற்பாடு செஞ்சிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன் என்று மன்றாடினார். சரி, உனக்கு அவகாசம் தரேன். ஆனா ஓராண்டுக்குள்ள நீ இங்க வரலன்னா நீ இருக்க இடத்தை தேடி வந்து உன்னை கொல்வேன் என்றது அந்த பூதம். ஓராண்டிற்குள் அவரது கடமைகளை முடித்துவிட்டு திரும்ப அதே இடத்திற்கு வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூதம் வந்து கொல்லப்போகுதே என்ற பயத்திலும் கவலையிலும் அங்கிருந்த மரத்தடியில் சோர்வாக உட்கார்ந்தார். அப்போது அந்த பக்கமாக கையில் மான்குட்டியை பிடித்துக் கொண்டு வந்த ஒரு முதியவர், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த வியாபாரியும் நடந்ததைச் சொன்னார். அதற்கு அந்த முதியவர், கொடுத்த வாக்கை காப்பாத்த நீ இங்க வந்திருப்பதே பெரிய விஷயம். அந்த பூதம் என்னதான் செய்யுதுன்னு நானும் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த வியாபாரியின் அருகே அமர்ந்தார். பிறகு ஒரு இளைஞன் 2 நாய்களுடனும் மற்றொரு இளைஞன் கழுதையுடனும் அங்கு வந்தனர். அவர்களும் நடந்தவற்றை கேட்டுவிட்டு அந்த பூதம் என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி அங்கே அமர்ந்தனர். பிறகு புகைப்படலம் உண்டாகி பூதம் அவர்கள் முன்னே தோன்றியது. வந்துட்டியா? வராம ஏமாத்திடுவியோன்னு நினைச்சேன் என்று சொல்லியவாறு அவனை கொல்ல அவனருகே சென்றது அந்த பூதம். அதை பார்த்து பதறிப்போன அந்த முதியவர், பூதமே, நான் சொல்றதை கொஞ்சம் கேள். என்னையும் இந்த மானையும் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். உனக்கும் அது ஆச்சரியமான விஷயமா இருந்தா இந்த வியாபாரிக்கு நீ தர நினைக்கும் தண்டனையில 3/1 பங்கு நீ குறைக்கணும் என்றார். அதற்கு அந்த பூதம், உண்மையிலேயே நீ சொல்ற விஷயம் ஆச்சரியமானதாக இருந்தா நான் தண்டனையை குறைக்கிறேன் என்றது. அந்த முதியவரும் தன் வாழ்க்கை வரலாற்றை சொல்லத் தொடங்கினார். இதோ என்னிடம் இருக்கும் இந்த மான்குட்டி, உண்மையில் இது ஒரு பெண். இவள் என் மனைவி. ஒரு காரணத்திற்காக இவள் மான்குட்டியாக மாற நேர்ந்தது. அந்த கதையைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். நானும் என் மனைவியும் 30 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தினோம். இவள் மூலம் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. மகப்பேறு இல்லாத கவலை எனக்கு அதிகரித்தது. நான் ஒரு பணிப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அவள் மூலம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என் மகன் 15 வயது இளைஞனானான்.
அப்போது நான் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றேன். என் இரண்டாவது மனைவி மீதும் அவளது மகன் மீதும் எனது முதல் மனைவிக்கு பொறாமை ஏற்பட்டது. இருவரையும் விரட்டி அடிக்க தீர்மானித்தாள். சில காலம் கழித்து நான் திரும்பி வந்தேன். வீட்டில் என் இரண்டாவது மனைவி, மகன் இருவரையும் காணோம். திகைத்து போய் விசாரித்தேன். இரண்டாவது மனைவி இறந்துவிட்டாள். அவளது மகன் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் என்று என் முதல் மனைவி பொய் சொன்னாள். ஆனால் அதை உண்மை என்று நான் நம்பிவிட்டு ரொம்பவே துயரப்பட்டேன். ஓராண்டிற்கு பிறகு என் இரண்டாவது மனைவியின் நினைவு நாள் வந்தது. அன்றைய தினம் பலி கொடுப்பதற்காக ஒரு பசுவை கொண்டு வருமாறு வேலைக்காரனிடம் சொன்னேன். அவன் ஒரு பசுவை கொண்டு வந்து நிறுத்தினான். என்னை பார்த்ததும் அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதது. அந்த பசுவை பார்க்க பாவமாக இருந்தது. பலி கொடுக்க மனம் வரவில்லை. இது வேண்டாம், வேறு பசு கொண்டு வாருங்கள் என்றேன். அவர்கள் போய் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்தார்கள். அது என்னை கண்டதும் துள்ளி குதித்து என்னிடம் ஓடி வந்து வாஞ்சையோடு என் மடியில் படுத்துக் கொண்டது. பிறகு கண்ணீர் விட்டு அழுதது. அந்த கன்றுக்குட்டியின் செயலை கண்டதும் எனக்கு என் மகனின் ஞாபகம் வந்துவிட்டது. மனம் சஞ்சலம் அடைந்தது. கன்றுக்குட்டியையும் பலி கொடுக்க கூடாது என்று தீர்மானித்தேன். இந்த சம்பவத்தின் போது என் மனைவியும் அருகில் இருந்தாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. முதல் பசுவை விட்டுவிட்டீர்கள், இப்போது கன்றையும் விட்டு விடுகிறேன் என்கிறீர்கள். இப்படியே போனால் அப்புறம் எப்படி பலி கொடுப்பது என்று சொல்லி வற்புறுத்தினாள். அதற்கு நான் இணங்கவில்லை. வேலைக்காரர்களிடம் கன்றுக்குட்டியை கொண்டு போய் விட்டுவிட்டு வேறு ஒரு பசுவை ஏற்பாடு செய்து அதை என்னிடம் கொண்டு வராமல் என் பேரில் நீங்களே பலி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பசுவும் கன்றும் ஏன் என்னை கண்டதும் அழுதன என்று தெரியுமா என்று கேட்டார் அந்த முதியவர். இந்த கதையை ஷராஜத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொழுது விடியத் தொடங்கிவிட்டது. ஷராஜத் கதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். அவள் தங்கை துனியாஜத், என் கதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டாய், மீதியையும் சொல் என்றாள். கதையை தொடர்ந்து சொல்லத்தான் ஆசை. ஆனால் பொழுது விடிந்து விட்டது. என் வாழ்க்கை முடியும் தருணம் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னர் தன் வழக்கத்தின்படி என்னை கொன்று விடுவார். எனவே நான் சொன்ன கதையும் என் கதையும் சேர்ந்தே முடிந்துவிட்டதாக நினைத்துக்கொள் என்றாள். ஐயோ அக்கா என்று ஷராஜத்தை கட்டிக்கொண்டு அழுதாள் துனியாஜத். இவ்வளவு நேரம் அவர்களோடு அமர்ந்து தானும் கதை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் ஷாரியர், துனியாஜத், ஷராஜத் சொன்ன கதையின் மீதியை கேட்க உன்னைப் போல் எனக்கும் ஆவலாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நான் உன் அக்காவை கொல்லாமல் விட்டு வைக்கிறேன். மீதி கதையை இன்று இரவு இவள் சொல்லட்டும். சொல்லி முடித்ததும் நாளை காலை இவளது மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அவர் சென்றதும் ஷராஜத்தும் துனியாஜத்தும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மகிழ்ந்தனர். இது ஷராஜத்தின் 1001 இரவுகளின் முதல் இரவு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.